Hi and Scott, நான் தான் உங்க அக்மல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் வெல்கம் பேக் டு அவர் அமேசிங் மொமெண்ட்ஸ் சேனல். ஏன் ஸ்குவாட், இந்த வீடியோ நம்ம ஏற்காடு போனோம் இல்லைங்க, அந்த எபிசோட்ஸ் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா எடுக்கலான்னு எல்லாம் ஒரு திங்கிங்ல இருந்தோம். ஆனால் அப்போ எடுக்க முடியல. இப்போ எடுக்கிறோம். என்ன வீடியோனா நீங்க தம்ப்நெயில் பார்த்துட்டே வந்திருப்பீங்க. ஏன்னா நம்ம இப்போ ஏற்காடு போயிட்டு வந்தோம் இல்லைங்க. ஏற்காடு எங்கெங்க போனோம், எவ்வளோ பட்ஜெட்டு, அதுவும் இது எல்லாமே ஒரே நாளுக்குள்ள எப்படி போறது என்னன்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஒன்றும் இல்லைங்க கூட, நீங்க தமிழ்ல பார்த்திருப்பீங்க. எவ்வளோனா 500 ரூபாயில எப்படிறான்னு தான் நினைச்சிருப்பீங்க. ஆமாங்க. ஆனா எங்களுக்கு வந்து இங்க இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தான் நம்ம சேலம் ஏற்காடு 100 கிலோமீட்டரு. உங்களுக்கு வந்து எவ்வளோ நீங்க தூரமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் வேரியபிள் ஆகும். புரியுதா? பின்ன எப்படிடா நீ 500 ரூபாய் போடலாம் நீங்க கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்றும் இல்லைங்க கூட, நீங்க எங்க இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நான் போனது வந்து எவ்வளோ என்னன்னு நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்தது அப்படின்னு நான் சொல்றேன். நான் வந்து இங்க இருந்து எங்க ஊர்ல இருந்து நம்ம ஏற்காடுக்கு 100 கிலோமீட்டரு, 90 கிலோமீட்டர். இங்க இருந்து நான் போறதுக்கு இப்படியும் 100 ரூபாய் ஆயிடுச்சு. 100 ரூபாய் ஆயிடுச்சா? அதுக்கப்புறமா அங்க இருந்து இறங்கின உடனே போட் ஹவுஸ் கிட்ட, நீங்க போட் ஹவுஸ் கிட்ட அப்படியே கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கப்புறமா நம்ம வியூ பாயிண்ட், அதுக்கப்புறமா நம்ம சேர்வராயர் டெம்பிள். அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து தூரமாக்கிறது சூஸ் பண்ணிக்கிங்கன்னு கூட. இறங்கின உடனே நீங்க ஃபர்ஸ்ட் போக வேண்டிய இடம் சேர்வராயர் டெம்பிள் போயிருங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு அதிகம். கிலோமீட்டர் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் அப்படி இருக்கும். அங்க போய் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா அங்க இருந்து நீங்க திரும்பவும் பஸ் ஸ்டாப் அங்கிருந்து பஸ் ஸ்டாப் வந்துடும். பஸ் ஸ்டாப் வந்து கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் ஒரு 3 கிலோமீட்டர். கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் போயிருக்கீங்களா? அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்து நீங்க அப்படியே போட் ஹவுஸ், நீங்க வியூ பாயிண்ட், அந்த நம்ம ஜென்ஸ் வியூ பாயிண்ட், லேடிஸ் வியூ பாயிண்ட், சில்ட்ரன்ஸ் வியூ பாயிண்ட் எல்லாமே அது போக வழியில தான் நம்ம போட் ஹவுஸ். அப்படியே போட் ஹவுஸ் பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கார்டன் இருக்கும், கார்டன் பார்க்கணும் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் முடிச்சு அப்படியே நம்ம ஏறி போனோம்னா நம்ம இது வியூ பாயிண்ட், ஜென்ஸ் லேடிஸ் சில்ட்ரன்ஸ் வியூ பாயிண்ட். அது எவ்வளோ டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா. 50 ரூபா நீங்கள் பே பண்ணிட்டு நேச்சுரல் கார்டனும் இருக்குது, அது கார்டனும் நீங்கள் விசிட் பண்ணலாம். கார்டன் விசிட் பண்ணிட்டு அதுக்கும் நம்ம வியூ பாயிண்ட்க்கும் சேர்த்து 50 ரூபா நீங்கள் விசிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க. நீங்கள் ஒரு நாளுக்குள்ள இப்படி போகணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சும்மா ஒரு டீ குடிக்க போகணும்னு நினச்சிங்கன்னா, டீ குடிக்க ஏற்காடுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். நான் போனது 500 ரூபாய் ஆயிடுச்சு. நீங்க எவ்வளவு ரூபாய், நீங்க எப்படி அவ்வளோ அமௌண்ட்ல போகலான்னு சொன்னீங்கன்னா, நீங்க எங்க இருந்தாலும் கூகுள் மேப்ல ஏற்காடுன்னு போடுங்க. போடும்போது எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னு பாருங்க. இப்போ வந்து ஒரு 100 கிலோமீட்டர் வருதுன்னா நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. 100 ரூபாய் பஸ்க்கெல்லாம் சேர்த்து 100 ரூபான்னு கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ட்ரெயின் இருந்துச்சுன்னா ட்ரெயின் ரூட்டா வந்து சேலம்ல இறங்கி அங்கிருந்து போனா கூட உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாக தான் ஆகும். அங்கிருந்து இறங்கினீங்கன்னா காலையில கிளம்பிடுங்க எங்க இருந்தாலும். அதுவும் நான் பஸ்ல தான் போனேனே. இது எல்லாமே பஸ்ல தான் போற ஐடியா. நீங்க வண்டியில போனாலும் உங்களுக்கு ஒரு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸோட அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்மியாக கூட ஆகலாம், அதிகமாக கூட ஆகலாம். நீங்க செலவு பண்ற பொறுத்து, நீங்க போறது பொறுத்து. நீங்க காலையில கிளம்பிடுங்க. பஸ்க்கு எங்க இருந்து அதான் கிலோமீட்டர் சொன்னல, 100 கிலோமீட்டரு 100 ரூபாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அங்க இருந்து போய் அங்க சேர்ந்த உடனே கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ்க்கு என்ட்ரி டிக்கெட் இல்லை. சேர்வராய டெம்பிளுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் போகல. எனக்கு அந்த இடத்துல நம்ம போக முடியல. அதுவே நம்மளுக்கு இதாயிடுச்சு, ஒரு நாள் ஆயிடுச்சு. ஏன்னா காலையில கிளம்புன்னு நம்ம பசங்க என்ன பண்ணாங்க, அந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். என்னடா டைமுன்னு கேட்டா, அண்ணா 9 மணினா சொன்னான். டே பஸ் எத்தனை மணிக்குனா கூலா அண்ணா 9 மணிக்குனா. டே எப்படா போறது ஆனா இப்போனா அப்படிதான் அந்த வீடியோவே அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா டைமு பஸ் வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் அப்போதான் ஓடி போய் அந்த பஸ் ஏறணும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்க கிளியூர் வாட்டர் ஃபால்ஸுக்கு டிக்கெட் இல்லை. அதுமா போட் ஹவுஸ்க்கு டிக்கெட் 20 ரூபா 10 ரூபா போல. ஏன்னா நம்ம ஏலகிரியிலே போயிட்டோம். 10 ரூபாவோ 20 ரூபாவோ சம்திங், அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம நீங்கள் கார்டன் விசிட் பண்ணணும்னா 20 ரூபாய் 25 ரூபாய் கார்டன் எல்லாம், அவ்வளோதான் டிக்கெட்டு. அதுக்கப்புறமா வியூ பாயிண்ட்டு நேச்சுரல் கார்டன் சேர்த்து 50 ரூபா, அவ்வளோதாங்க.
நீங்கள் மொத்தமாக கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 100 ரூபா, அதுக்கு 100 ரூபா. நீங்கள் செலவு பண்ணால் உங்கள் செலவு எல்லாம் சேர்த்து நீங்கள் தூரமாக இருந்தீங்கன்னா ஒரு ஏற்காடுக்கு ஒரு 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 800 ரூபா 900 ரூபாங்க. நீங்கள் ரவுண்ட் கூட பண்ணிக்கலாம் 1000 ரூபா, அந்த மாதிரி கணக்கு தான். இல்லை நாங்கள் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் உள்ளே இருக்கிறோன்னா உங்களுக்கு தாராளமாக 500 ரூபாக்குள்ளே முடிக்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு முடிக்கலாம். நான் அப்படி தான் முடிச்சுட்டு வந்தேன். எப்படா முடிச்சிருந்தா எப்படா நீங்கள் சொல்லுடான்னு கேட்கலாம். எப்படின்னா இங்கேருந்து நான் பஸ்ஸு 90 கிலோமீட்டர் சொன்னேன்னா அங்கே 100 ரூபா ஆயிடுச்சா, அதுக்கு நான் அங்கே போய் ஏற்காடு இறங்குற உடனே 100 ரூபா. அதுக்கு அடுத்தது நம்ம போய் சேர்றதுக்கே மதியம் ஆயிடுச்சு, சாப்பாட்டுக்கு 100 ரூபா. அதுக்கப்புறமா அங்கே எல்லா இதுவுமே விசிட் பண்ணுறதுக்கு ஒரு 100 ரூபா கணக்கு போட்டோமா, 300 ரூபா ஆயிடுச்சா. அதுக்கப்புறமா திரும்ப அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ஒரு 100 ரூபா. எவ்வளோ? 400 ரூபா தான். 400 ரூபா தான். அந்த மாதிரி அவ்வளோதாங்க. இது வீடியோ வந்து இவ்வளோதான் ஆகுமே நம்ம ஏற்காடு போயிட்டு வரதுக்கு. 100 கிலோமீட்டர் உள்ளே இருந்தீங்கன்னா, 100 கிலோமீட்டர் அதிகமாக இருந்தீங்கன்னா ஒரு 200 ரூபா 300 ரூபா அப்படி வேரியேஷன் ஆகலாம். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் சும்மா ஜாலியாக ஒன் டே ட்ராவல் பண்ணணும், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும், மைண்ட் ஃப்ரீயாக இருக்கணும்னா நம்ம ஏற்காடுக்கு தாராளமாக போயிட்டு வரலாம். அப்படியே நம்ம ஏற்காடு போயிட்டு வந்தோம்ப்பான்னா நம்ம ஏலகிரிக்கும் போயிட்டு வரலாம். ஏலகிரி வீடியோஸும் போட்டுருக்குறோம், அதுவும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏற்காடு வீடியோஸும் போட்டுருக்கோம், அதுவும் போய் செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்தீங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கன் ஆன் பண்ணால் தான் நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக காட்டும். அப்போ தான் நீங்கள் எடுத்து கிளிக் பண்ணி பார்க்க முடியுங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இது சொல்ல தான் இந்த வீடியோ அப்போவே போடுறது, அப்போ டைம் கிடைக்கல. சரி இப்போ போட்டுடலான்னு இன்னைக்கு போட்டோங்க. அவ்வளோதாங்க என் ஸ்குவாட். 500 ரூபாக்குள்ளே இப்படி முடிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து இந்த நேச்சுரல் அந்த கிளியூர் வாட்டர் ஃபால்ஸு, அதுக்கப்புறமா கார்டன் அது இது எல்லாம் பார்த்து முடிச்சிட்டேன்ப்பா, என்னப்பா பண்ணலான்னா ஆக்டிவிட்டீஸ்க்கு இது ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் இப்போது அங்கே நம்ம ஏற்காடுலேயே அது பேர் நான் மறந்துட்டேன். கிளாஸ் பிரிட்ஜெல்லாம் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீங்கள் போகணுன்னா கிளாஸ் பிரிட்ஜு சேர்த்து அதுக்கப்புறமா 100+ ஆக்டிவிட்டீஸ் வந்து நினைக்கிறேன். 100+ எனக்கு ஞாபகம் இல்லை சரியா, அவ்வளோ நினைக்கிறேன். அதுக்கு எல்லாமே சேர்த்து 1000 ரூபாங்க டிக்கெட்டு. 1000 ரூபாய் நீங்கள் டிக்கெட் எடுத்திங்கன்னா எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் கிளாஸ் பிரிட்ஜும் விசிட் பண்ணலாங்க என் ஸ்குவாட். நம்ம ஏற்காடில் இது கொஞ்சம் ஸ்பெஷல். இல்லைப்பா நம்மளுக்கெல்லாம் அவ்வளோவா பட்ஜெட் இல்லை, நம்ம மிடில் கிளாஸ் பசங்கள்லாம் கொஞ்சம் ட்ராவலு, ஃபால்ஸு, அதுக்கப்புறமா வியூ பாயிண்ட்ஸு அந்த மாதிரி கொஞ்சம் ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக போயிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா 500 ரூபா. அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோதாங்க என் ஸ்குவாட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படியும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என் ஸ்குவாட். அவ்வளோதான், பாய். ஏன் ஸ்குவாட் எப்படியே குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டோம். வாங்கடா, இன்னும் 700 மீட்டர் தாங்க கிட்ட. அந்த ஃபேஸ் வந்து க்ளோ ஆகுது, அந்த ஃபேஸில் க்ளோ ஆகுது பாருங்க, அது எப்படி தெரியுது, ரொம்ப அழகாக தெரியுது. நல்லா இருக்குதுங்க பார்க்குறதுக்கு வந்து.